Hello everyone, welcome to KR Max. 12th standard 9th chapter example 9.13 பார்க்கலாம். Evaluate integral 0 to pi by 2 root of tan x plus root of cot x into dx. இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது லெட் ஐயின் நேம் கொடுத்துக்கலாங்களா. I equal to integral 0 to pi by 2 root of tan x plus root of cot x into dx. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா ரூட் ஆஃப் டேன் எக்ஸ் இருக்குல்ல, இது டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணுறது கஷ்டம். அதனால் ரூட் ஆஃப் டேன் எக்ஸை டேன் எப்படி எழுதலாம், சைன் பை காஸ்ட்னு எழுதுறாங்களா, காட்டை காஸ் பை சைன், எல்லாத்துக்கும் சைன் காஸ் டேர்மாக மாற்ற போகிறோம். அப்போ 0 to pi by 2 ரூட் ஆஃப் டேன் என்ன வரும், சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் ப்ளஸ் காட்டு என்ன வரும், காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டு அடிஷனில் இருக்குங்களா, அப்போ ரெண்டையும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஈக்குவல் டு 0 to pi by 2 ரூட்டை தனித்தனி எழுதாங்களா, நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக ஃபஸ்ட்டு. ஸோ சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் சைன் எக்ஸ். ஸோ என்ன சொன்ன, நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுக்க போகிறோம். அப்போ இங்கே என்ன வரும், ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் ரூட்டும் என்னங்க ஆகிடும், ஹோல் ஸ்கொயர்னு ரூட் கேன்சல் ஆகிடுங்களா. ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் சைன் எக்ஸ்னா வெறும் சைன் எக்ஸ் வரப்போகுது. ப்ளஸ் இங்கே ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ்னா ஸோ காஸ் எக்ஸ் ரூட் ஸ்கொயருங்கும் போது ரூட் கேன்சல் ஆகிடும். டிவைடட் பை இங்கே ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ், ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் சைன் எக்ஸை ஒரே ரூட்டுக்குள்ளே போட்டுக்கலாம் இல்லைங்களா. சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு ரூட் 2ஆல் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். அதனால் வேல்யூ மாற போகிறோங்களா, மாறாது இல்லையா. ஒரு நம்பரை மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணும்போது ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது, ஏன்னா ரூட் டூ கேன்சல் ஆகிடும் இல்லைங்களா. ஓகே, எதுக்காக இங்கே பண்ணுறோன்னா இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் பார்த்துருக்கோம் இல்லையா, டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடச்சுன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஈஸியாக போடலாம். இங்கே அடிஷனில் இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி இதையும் சம் அடிஷனுக்கு கொண்டு வந்தோன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைனை பண்ணால் காசை பண்ணால் சைனு, அப்போ அந்த மாதிரி டேர்ம் வரும். அதுக்காக நம்ம இந்த ஸ்டெப்பை போடுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், ரூட் 2ஆல் டிவைட் அண்ட் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ரூட் 2வை வெளியே வச்சுக்கோங்க, இந்த ரூட் 2வை உள்ளே கொண்டு வந்துக்கலாம் டினாமினேட்டரில் இருக்கிறத. அப்போ உள்ளே கொண்டு வரும்போது ரூட்குள்ளே எழுதிக்கலாங்களா, ரூட் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்னா ஹோலாக ரூட் போட்டுக்கலாம். அப்போ ரூட் ஆஃப் 2 into sin x cos x. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னன்னா இப்போ மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ண மாதிரி ஆட் அண்ட் சப்ராக்ட், ஒரு நம்பரை ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண போகிறோம். எந்த நம்பர்னா 1, ரூட் ஆஃப் 1 minus 1 plus 2 sin x cos x. ஆட் அண்ட் சப்ராக்ட் 1, இது ஒன்று கேன்சல் ஆகிடும், அதனால் வேல்யூ மாற போகிறது இல்லை. ஸோ இதோட என்ன பண்ண போகிறோம், ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா 0 to pi by 2 sin x எல்லாத்தையும் அப்படியே எழுத போகிறோங்க. இந்த இடத்துல ரூட் ஆஃப் 1 இந்த மைனஸ் அவுட் சைடு எடுத்துடலாங்களா, அவுட் சைடு எடுத்தால் என்ன வரப்போகுது, 1 minus 2 sin x cos x. ஓகேங்களா, இந்த ரூட்டுக்குள்ளே ஆட் அண்ட் சப்ராக்ட் 1 பண்ணுறோம், பண்ணிவிட்டு இந்த மைனஸை தூக்கி வெளியே போட்டு காமன் எடுத்து ப்ராக்கெட் போட்டோன்னா இங்கே +1 ஆகிடும், இங்கே மைனஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எனக்கு 1ங்கிறது தெரியும் இல்லைங்களா, உங்களுக்கு தெரியும், சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஈக்குவல் டு என்னங்க 1 தானே, ஐடென்டிட்டி தெரியும் தானே, அந்த ஐடென்டிட்டியை தான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த 1 இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பதில் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்ளை பண்ணலாம் இல்லைங்களா ஐடென்டிட்டி. ஓகே, மீதியெல்லாம் அப்படியே எழுதிட்டு அதை மட்டும் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், I equal to root 2 integral 0 to pi by 2 மேலே என்னங்க இருக்குது, sin x plus cos x divided by root of 1 minus இந்த 1க்கு தான் என்ன பண்ண போகிறோம், sin squared x plus cos squared x பண்ணியாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, -2 sin x cos xன்னு இருக்குது. ஓகே, into dx. இப்போ இந்த டேர்ம் பாருங்கள் எப்படி இருக்குது, a² + b² - 2ab இருக்குங்களா, அதை எப்படி எழுதலாம், a - b ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாங்களா. பாருங்கள்,
a squared a இருக்க பிளேஸில் sin squared வைங்க sin squared x plus bங்க cos squared x minus 2 into sin x cos x வந்துருச்சா அப்போ a squared plus b squared minus 2ab எப்படி எழுதலாம் a minus b whole squared எழுதலாம் ஸோ அந்த டேர்மை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் I equal to root 2 0 to pi by 2 sin x plus cos x divided by root of 1 minus ஸோ இந்த whole termக்கு என்னங்க sin x minus cos x the whole squared into dx இப்போ பாருங்கள் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் லெட் யூ நேம் கொடுத்துக்கலாங்களா கீழே இருக்க டினாமினேட்டரை sin x minus cos x எடுத்துக்கிறேன் இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் என்ன வரும் சைனை பண்ணால் காஸை பண்ணால் மைனஸ் சைன் இல்லைங்களா ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்காப்பா ப்ளஸ் sin x into dx ஸோ இது எப்படி இருக்குது நியூமரேட்டர் இருக்கா ஓகே அடுத்து என்னது சப்ஸ்டியூஷன்னா லிமிட்டை சேஞ்ச் பண்ணும் இல்லைங்களா எக்ஸுக்கு என்னென்ன லிமிட் இருக்குது 0 pi by 2 இருக்குது ஸோ யூஆர் சேஞ்ச் பண்ணும்போது என்ன லிமிட் வரும் எக்ஸுக்கு 0 போடுங்க 0 அப்ளை பண்ணால் sin 0 0 cos 0 வேல்யூ என்னங்க 1 அப்போ இங்கே என்ன இருக்குது மைனஸ் முன்னாடி அப்போ -1 அடுத்து pi by 2 அப்ளை பண்ணுங்கள் sin pi by 2 வேல்யூ 1 minus cos pi by 2 0 அப்போ ஆன்சர் என்ன வரும் 1 அப்போ லிமிட் என்ன சேஞ்ச் ஆகுது -1 to 1 ஸோ ரூட் 2 அப்படியே இருக்கும் இன்டெக்ரல் -1 to 1 இங்கே பாருங்கள் நியூமரேட்டர் ஃபுல்லாக என்ன எழுதிக்கலாம் du எழுதிக்கலாம் ஸோ du டிவைடட் பை டினாமினேட்டர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் இதுக்கு என்ன sin x மைனஸ் cos xக்கு யூன்னு அப்ளை பண்ணலாம் இல்லைங்களா அப்போ u ஸ்கொயர்டு வரும் ரூட் ஆஃப் 1 மைனஸ் u ஸ்கொயர் ஓகே இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணலாங்களா நம்மளுக்கு இன்டெக்ரேஷன் ஃபார்முலா தெரியும்ல என்ன ஃபார்முலா integral dx by root of 1 minus x squareங்கிறது என்னங்க sin inverse of x plus c இதான ஃபார்முலா இன்டெக்ரேஷன் ஃபார்முலா ஸோ இதை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்போ இங்கே என்ன வரும் ரூட் 2 அப்படியே இருக்கட்டும் இங்கே sin inverse of u ஃபார்முலா அப்ளை பண்ணணும் லிமிட் என்ன இருக்குது -1 to 1 ஸோ ரூட் 2 அப்படியே இருக்கட்டும் இங்கே அப்ளை பண்ணால் sin inverse of 1 minus sin inverse of -1 so equal to root 2 sin ஓட வேல்யூ எதுக்குங்க 1 எதோட வேல்யூ pi by 2 இல்லைங்களா pi by 2 அப்போ மைனஸ் இருந்தால் -pi by 2 வரும் அப்போ -to minus plus pi by 2 ஆகிடும் இல்லைங்களா sin inverse of -1னா -pi by 2 அப்போ மைனஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் ஸோ ரூட் 2 இங்கே என்ன வரும் 2 pi by 2ன்னு வருங்களா ரெண்டையும் ஆட் பண்ணால் pi by 2 எத்தனை இருக்குது 2 இருக்குது அப்போ இங்கே 2 ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகுதுங்களா அப்போ நம்மளோட ஐயோட ஆன்சர் என்னங்க வருது ரூட் 2 into pi ஓகேங்களா இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்